கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஜனங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிற மக்கள் யாராயிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலும் ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுவாயோ என்று ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை அப்போஸ்தலர் முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் தேவனுடைய பெரிய தயவும், தேவனுடைய நீடிய சாந்தமும் பொறுமையும் மனிதர்களை குணப்படும்படிக்கு, மனிதர்கள் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படும்படி மக்களை ஏவுகிறது அல்லது தூண்டிக்கொண்டிருக்கிறது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர், மிகுந்த தயையும் கிருபையும் உள்ளவர். இந்த வசனத்தில் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சாந்தமும் தயவும் மக்கள் குணப்படும்படி, மக்கள் அவரெண்டை திரும்பும்படி ஏவிக்கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆனால் ஜனங்கள் இதை அறியாமல், வசனத்திலே பார்க்கிறோம், ஏவுகிறதென்று அறியாமல், தேவனுடைய செயலை உணராமல், அறியாமல், தேவனுடைய ஏவுதலை, அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் ஏவுகிறதை அல்லது தேவனுடைய செயலை அசட்டை பண்ணுகிறவர்கள், நிராகரிக்கிறவர்கள் தங்கள் மேலே தேவனுடைய கோபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாமே சாட்சியிட்டதும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே சாட்சி கொடுத்ததுமாகிய, அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்டதுமாகிய இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தேவன் ஏவுகிறதை அறியாமல் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். வேதாகமத்தில் வாசிக்கையில் 2 தீமோத்தேயுவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது மனம் திரும்பாமல்
கர்த்தர் கொடுக்கிறதான பெரிதான மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் கெட்டு போவதே தேவனுடைய சித்தம் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, தேவன் மனிதனைப் போல அவசரப்பட்டு எதையும் செய்வதில்லை. தேவன் மனிதர்கள் மேல் மிகவும் பொறுமையாகவும் தயவாகவும் இருக்கிறார். ஏனென்றால் அவன் செய்கிற மனிதர்கள் நடப்பிக்கின்ற எல்லா துன்மார்க்க செயல்களும் கிரியைகளும் அவருக்கு நன்கு தெரிந்திருந்த போதிலும் அவர் நினைத்தால் தவறு செய்கிற மனிதனை உடனுக்குடன் தண்டித்து சிட்சிக்க முடியும். ஆனால் அவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி அவன் மேல் அன்பு வைத்து ஒவ்வொருவர் மேல் கர்த்தர் பொறுமையோடு இருந்து அவர்கள் இன்று மனம் திரும்பலாம், நாளைக்கு மனம் திரும்பலாம் என்று சொல்லி ஒவ்வொருவர் மேல் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதே கருத்தை அவர் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீடிய பொறுமையும் தயவும் எதை காட்டுகிறது என்றால், மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பாயிருக்கிறது. தேவன் மிகவும் நீடிய சாந்தத்தோடு இருப்பது, பொறுமையோடு இருப்பது, ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். பரமபிதா தேவனாகிய கர்த்தர் மனிதன் பாவத்தில் வாழ்ந்து கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. வேதாகமத்திலே நோவாவின் காலத்தில் பூமியிலே அக்கிரமம் மிகவும் பெருகியிருந்தது. ஆண்டவர் மக்களுடைய தீய செயல்களை கண்டார். வேதத்தில் வாசிக்கும் போது பூமி கொடுமையால் நிறைந்தது. மனிதர்களுடைய நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருப்பதை கர்த்தர் கண்டார். மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கெட்டு பூமி முழுவதும் கொடுமையினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருந்ததை கண்டார். மனிதனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்த மக்கள் மேல் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் இருந்து என்ன செய்தார்? ஒரு மனிதனை எழுப்பினார். அவனை எழுப்பி ஜனங்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தும்படி கூறினார். அன்பாருள்ளே, நோவா என்னும் மனிதனை எழுப்பி
அவர்கள் நடுவிலே அனுப்பி அவன் கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கித்தான். தேவனை குறித்தும் மக்கள் மனம் திரும்புவதின் அவசியத்தை குறித்தும் மக்களுக்கு அவன் பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஆனால் தேவனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்த தயவின் நாட்களையும் மக்கள் பயன்படுத்தவில்லை. மக்கள் தேவனுடைய அழைப்பை அசட்டை செய்தார்கள். தேவனுடைய தயவின் துணியை நெக்லெக்ட் பண்ணினார்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆண்டவர் அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 நிருபத்தில் 20 வசனத்தில் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது ஜனங்கள் மேல் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். நோவா இன்றைக்கு போய் பிரசங்கித்திருக்கிறான். அவருடைய வார்த்தை கேட்டு எப்படியாவது சிலர் மனம் திரும்புவார்கள். நோவா பேழையை ஆயத்தம் படுத்தினது ஒரு சைடு வேலை செய்து கொண்டிருந்தார். அடுத்த பகுதியிலே ஊராய் அந்நாட்களில் பூர்வீக உலகத்திற்கு அந்த நாட்களின் எல்லையின் தேசத்தின் பரப்பளவு எவ்வளவு என்று தெரியாது. மக்கள் எந்த எல்லை வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் பூர்வீக உலகத்துக்கு நீதியை பிரசங்கித்தான் என்றால் அவன் ஒவ்வொரு நாளும் இக்காலத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அவன் பேழையை ஒரு பக்கத்தில் ஆயத்தம் படுத்தின அந்த நாட்களில் ஊராய் சென்று தேவனை குறித்து பிரசங்கித்தான். அதுதான் தேவன் மக்களுக்கு பாராட்டுகிற ஒரு தயவின் கிரியா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் மக்கள் மனம் திரும்பும்படி ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். மக்கள் மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். பொறுமையாயிருக்கக்கூடிய காலத்தில் மக்களை மனம் திரும்ப அழைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். உள்ளத்தில் தூண்டுகிறார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதற்கான சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கிறார். தேவனுடைய தயவை அறியாமல் தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அசட்டை பண்ணாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 6 வசனத்தில் இருந்து சில வசனத்தில் ஒரு ஓமையை இயேசு குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அந்த அத்தி மரத்துக்கு அவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அது பலன் கொடுக்க வேண்டிய நிலையில் வளர்ந்து விட்டது. அந்த அத்தி மரத்திற்கு தன் வேலைக்காரன் மூலமாய் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், இதோ 3 வருஷ காலமாய் இந்த அத்தி மரத்தில் நான் கனியை தேடி வருகிறேன். நட்டின உடனே கனியை தேடவில்லை. அந்த மரம் நட்டு வளர்க்கப்பட்டு அது கனி கொடுக்க வேண்டிய காலம் வரைக்கும் வளர்ந்த நிலையில் அந்த தோட்ட எஜமான் அந்த மரத்திலே கனிகளை 3 வருஷமாய் தேடுகிறார். அந்த மரம் கனி கொடுக்காமல் இருந்தது. அப்பொழுது எஜமான் சொல்லுகிறான், கனி கொடுக்காத இந்த மரம் பூமியை தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, இதை வெட்டி போடலாமே என்று சொல்லுகையில் வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா இந்த 1 வருடம் இருக்கட்டும், நான் இன்னும் அதிகமான உரங்களை போட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு தனி கவனத்தை செலுத்துகிறேன். அது கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லாவிட்டால் வெட்டி போடலாம். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார் என்றால், ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி பாதுகாத்து வளர்த்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்பி
மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மை இந்த பூமியிலே வளரச் செய்து உருவாக்கி வாழச் செய்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களைப் போல் மாற வேண்டும். கர்த்தர் இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரத்தை 3 வருஷமாய் தேடிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்படி 3 வருஷம் அல்ல, எத்தனையோ ஆண்டுகளாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பொறுமையின் செயல்பாடுகளை அசட்டை பண்ணாதிருங்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து இவ்விதமாக ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். இங்கே ஆண்டவர் ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, எத்தனை தரமோ நான் உங்களை சேர்த்து கொள்ள, கோழி தன் செட்டைகளுக்குள் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உங்களை சேர்த்து கொள்ள, உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்க நான் எத்தனை தரமோ எவ்வளவு காலமாய் காத்திருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி, அதற்கு பிந்தின வசனத்திலே அவிதமாய் தேவன் கொடுத்த வாய்ப்பையும் தேவனுடைய பொறுமையின் செயல்பாட்டையும் தேவனுடைய வாய்ப்பையும் அல்லத்தட்டின மக்களுக்கு ஆண்டவர் அங்கே வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வீடுகள் பாழாக்கப்படும் என்று அங்கே எருசலேமின் வீழ்ச்சியையும் அழிவையும் குறித்து ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் எருசலேமின் தெருக்களில் செல்லும் போது இவ்விதமாக ஒரு வார்த்தை குறிப்பிட்டு அழுதார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் எருசலேமை பார்த்து அழ வேண்டும்? எருசலேம் நகரத்தில் கூடியிருந்த மக்கள் தேவன் கொடுத்த பல சந்தர்ப்பங்களை விரயம் செய்து விட்டார்கள். மீட்பராய் இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவன் அவர்கள் நடுவிலே அனுப்பியிருந்தும் அவரை அறியாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இந்த வார்த்தையை சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் உனக்கு எவ்வளவு நல்லது என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுதும் அவைகள் என்று சொல்லும் போது அந்த பட்டணம் மனம் திரும்பாமல் போனபடியினால்
அவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆண்டவர் மக்கள் மனம் திரும்ப அப்போஸ்தலர் மூலமாக தொடர்ந்து அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். தேவன் கொடுத்த அழைப்பையும் ரட்சிப்புக்கு ஏதுவான சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தையை அல்லத்தட்டினார்கள். தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை பாழாக்கினார்கள். ஆகையினாலே AD 70 அவர்களுக்கு பேரிடர் வந்தது. தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அன்பானவர்களே, AD 70 அவர்கள் பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் மக்களை இவ்வளவாய் தன் பொறுமையோடு அன்போடு அழைக்கிறார் என்றால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. மனிதனுடைய நித்திய வாழ்க்கை மனிதனுக்கு மறைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக அவைகள் வெளியரங்கமாக இருக்கிறபடியால் மனிதன் அறியாமல் தெரியாமல் அந்த கோபாக்கினையில் சிக்கிவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் பிந்தின வசனத்திலே தேவனுடைய கோபாக்கினை மகாநாள் வந்துவிட்டது என்று சொல்லும் போது ஐஸ்வர்யவான்களும் பெரியவர்களும் தங்கள் வீட்டை விட்டு ஓடி மலைகளிலும் குகைகளிலும், ஐயோ தேவனுடைய கோபாக்கினை வந்துவிட்டதே, யார் நம்மை தப்புவிக்க முடியும் என்று புலம்பி ஓடுவதாக யோவான் அப்போஸ்தலர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையினால் ஊற்றப்படுகையில் பணமோ நம்முடைய எந்த காரியங்களோ நம்மை தப்புவிக்க முடியாது. நம்முடைய நித்திய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான மகா பெரிய ரட்சிப்பை பெற்று நாம் அவருடைய மீட்பை பெற்றிருந்தால் தான் நாம் நித்திய சுதந்திர ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகையால் தான் இந்த உண்மையை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே மக்களுக்கு தன்னுடைய கிரேஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மக்கள் மனம் திரும்பலாம், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு சில மனம் திரும்பலாம் என்று சொல்லி ஆண்டவர் மக்களுக்கு கிரேஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். சிலர் பரிகாசமாய் சொல்வார்கள், இயேசு வருவேன் என்று சொன்னார், ஏன் இன்னும் வரவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வருவேன் சொன்னார், ஏன் இன்னும் வரவில்லை? இயேசு கிறிஸ்து ஏன் தன் வருகையை தாமதிக்கிறார்? ஏன் மக்கள் செய்கிற பாவங்களுக்கு தக்க தண்டனையை இந்த உலகத்தில் ஏன் இதுவரைக்கும் சீக்கிரமாக ஒரு மனுஷனை போல அரசாங்கத்தை போல துரிதமாய் ஏன் ஆண்டவர் தண்டிக்கவில்லை என்று கேட்பீர்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு மனம் திரும்பலாம். என்னுடைய தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்புவான், நாளைக்கு மனம் திரும்புவான் என்று சொல்லி கர்த்தர் மக்கள் மேல் பொறுமையோடு இருக்கிறார். ஆகினாலே அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய தயவின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கிறது என்று உணராமல் அதை அசட்டை பண்ணாதிருங்கள். அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இதே கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்திலே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரத்தின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையோடு இருந்தாரானால் உனக்கு என்ன? வசனத்திலே பவுல் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்றால், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருக்கிறாராம். பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் போதாது, வசனம் சொல்லுகிறது மிகவும் நீடிய சாந்தத்தோடு கூடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த கோபாக்கினையின் பாத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத
அனைத்து மக்களையும் காட்டுகிறது. யூதனாயிருந்தாலும், கிரேக்கனாயிருந்தாலும், கிறிஸ்தவனாயிருந்தாலும், எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாயிருந்தாலும், கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய மீட்பை பெறாத அத்தனை பேரும் தேவ கோபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதாகமம் ஒரு பெயர் சொல்லுகிறது, the vessels of wrath, தேவ கோபாக்கினையின் பாத்திரம். they are living under the condemnation of God, தேவனுடைய கோபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோபாக்கினையில் இருந்து மீட்கப்படுவதற்கு தேவன் மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் நாட்கள். ஆகினாலே இந்த நாளிலாகிலும் ஆண்டவர் அண்டை திரும்புங்கள், பாவங்களை விட்டு ஸ்தோத்திரம், மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவண்டை திரும்புங்கள். இயேசு கொடுக்கிற மகா பெரிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். வசனத்திலே ஸ்தோத்திரம், திரும்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். திரும்பும் போது அவர் அவன் மேல் மனதுருகிறார். திரும்பும் போது அவன் மேல் மனதுருகும் போது அவன் வியாதியை சுகமாக்குவார். அவன் அவரிடத்தில் திரும்பும் போது அவருடைய மனதுருக்கம் அவனுடைய சாபத்தை நீக்கும், நோய்களை நீக்கும். இயேசு வியாதியஸ்தர்களை மனதுருகி தொட்டு சுகமாக்கினது போல திரும்பி வருகிறவனிடத்தில் மனதுருகுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். திரும்பி வருகிறவன், கர்த்தரை திரும்பி வருகிறவன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை மன்னிக்கிறார், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவனுக்கு பெரிதான மீட்பை கொடுக்கிறார். இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இன்று கர்த்தராகிய இயேசுவிடத்தில் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரிடத்தில் திரும்புகையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.